இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் நம்மளுக்கு இந்த கேன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கான டயக்னோஸ்டிக் டெஸ்ட் என்ன, இல்லை நார்மலாக இந்த மாதிரி இந்த தலைப்பகுதியில் இல்லை கழுத்து பகுதியில் இருக்கக்கூடிய கேன்சர்ஸ் வந்து நம்ம எப்படி ஈஸியாக டயக்னோஸ் பண்ணுறது கிளினிக்கலாக அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். எல்லாரும் புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, எப்பயுமே வந்து ரொம்ப அட்வான்ஸ்டான நம்ம வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணாதான் பெஸ்ட்டு, அதில் தான் நம்மளுக்கு எல்லாமே இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு தப்பான புரிதல். நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது எப்பயுமே ஸ்டார்ட் வித் தி பேசிக். நீங்களே வந்து நம்மளுக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னா உடனே நான் எம்ஆர்ஐ பண்ணட்டுமா, பெட் ஸ்கேன் பண்ணட்டுமா, இது அதுன்னு நீங்கள் ரொம்ப அட்வான்ஸ்டாக யோசிக்க வேண்டாம். பேசிக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒரு ஹிஸ்ட்ரி, ஒரு பிரச்சனை இருக்குன்னா அது எவ்வளவு நாளா இருக்கு, எப்படி என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சு கிளினிக்கல் எக்ஸாமினேஷன். ஸோ ஹிஸ்ட்ரி ஒரு முதல்ல எல்லாமே கிளியரா தெரிஞ்சுட்டு கிளினிக்கல் எக்ஸாமினேஷன். அதுக்கப்புறமேலு நம்ம கிளினிக்ல ஈஸியா பண்ணக்கூடிய ஒரு விஷயம் ஃபிளெக்சிபிள் நேசோ லெரிங்கோஸ்கோப். அதாவது என்னன்னா, நம்ம மூக்குள்ளே ஒரு சின்ன கேமரா விட்டு நம்ம தொண்டை வரைக்கும் போய் ஈஸியா நம்மளால கிளினிக்லேயே பார்த்துட முடியும். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி, பிசிக்கல் எக்ஸாமினேஷன், எண்டோஸ்கோபி எக்ஸாமினேஷன், இதுலயே வந்து நம்ம காது, மூக்கு, தொண்டை அண்ட் கழுத்து பகுதியில் இருக்கக்கூடிய பல கேன்சர்ஸை நம்மளால ஈஸியா வித்தின் ஒரு 15-20 மினிட்ஸ்ல நம்மளால ஸ்கிரீன் பண்ணிட முடியும்.